நான் ஏன் எப்போதும் அதிக அக்கறை கொண்டவனாக இருக்கிறேன்? நீங்கள் மறந்த ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு நினைவில் இருக்கிறது. கவனிக்காதவர்களுக்காக நான் தோன்றுகிறேன். நீண்ட காலத்திற்கு முன்பு பிரிந்தவர்களுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன். நான் கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். சில நேரங்களில் யாரும் நிரப்ப கவலைப்படாத ஒரு கோப்பையிலிருந்து நான் ஊற்றுவது போல் உணர்கிறேன். அது பலவீனமா? அது முட்டாள்தனமா? அல்லது அது அன்பா அதன் பச்சையான வடிவத்தில்? அதிகமாக அக்கறை கொண்டவர் எப்போதும் காயங்களை அதிகமாக சுமக்கிறார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஒருவேளை அதிகமாக அக்கறை கொண்டவர் மேலும் வளர்கிறாரா? ஏனென்றால் நான் உடைந்து போகும்போதெல்லாம் நான் எப்படி மீண்டும் கட்டி எழுப்புவது என்பதை கற்றுக்கொள்கிறேன். நான் புறக்கணிக்கப்படும் ஒவ்வொரு முறையும் நான் எப்படி ஆழமாக கேட்பது என்பதை கற்றுக்கொள்கிறேன். நான் பின்தங்கியுள்ள ஒவ்வொரு முறையும் தனியாக எப்படி நடப்பது என்பதை கற்றுக்கொள்கிறேன். கருணையுடன். ஆமாம், நான் அதிகமாக அக்கறை கொள்கிறேன். நான் அதிகமாக உணர்கிறேன். நான் அதிகமாக காயப்படுகிறேன். ஆனால் நான் அதிகமாக குணமடைகிறேன். நான் அதிகமாக எழுகிறேன். நான் அதிகமாக நேசிக்கிறேன். ஒரு நாள் சிலருக்கு அதிகமாக இருந்த இந்த இதயம் அதை முழுமையாக பார்ப்பவர்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதுவரை நான் அக்கறையுடன் இருப்பேன். அவர்கள் அதற்கு தகுதியானவர்கள் என்பதற்காக அல்ல, ஆனால் நான் அப்படிப்பட்டவன் என்பதால். அதுதான் என் பலம். இது மனத்தேடல், குணப்படுத்துதல் தொடங்குமிடம். உண்மையுடன், சுபஸ்ரீ.